அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அத்தனை பேரும் பரலோக ராஜ்யத்தில் வாழ்வதற்காகத்தான் அது கேட்டது போல தான் படைச்சிருக்கிறாரு. ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ப வாழாம இன்னொரு ராஜ்யத்தில் வாழ்ந்தோம்னா நமக்கு சஃபகேஷன், கஷ்டம், துன்பம் வருங்கிறதா இன்றைக்கு செய்தி. இதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். One of the fundamental principle of creation is that whenever God creates something, He designs it according to its purpose and intended environment. கடவுள் ஒரு மனுஷனை, ஒரு உயிரை படைக்கிறார் அப்படின்னா, அந்த படைக்கும் பொழுது என்ன பர்பஸ்க்காக படைக்கிறாரோ அந்த குறிக்கோளை நிறைவேற்றணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த குறிக்கோளை நிறைவேற்றக்கூடிய அந்த மனிதன் எங்கே இருக்கிறான், எந்த உலகத்தில் வாழ்கிறான் அப்படின்னா, அந்த சூழலை எதிர்கொள்ளும்படி அவனுக்கு அத்தனை தேவையான உடல் அமைப்பை, அமைப்பை அவர் கட்டமைக்கிறாரு, டிசைன் பண்ணுறாரு. இப்போ நான் ஒரு ராக்கெட் ஓடுறேன், இங்கேருந்து ஸ்பேஸுக்கு போதுன்னா அங்கே இருக்கிற சூழல் எப்படி, இந்த சூழலையும் ஏற்றுக்கணும், அங்கே இருக்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த மெட்டீரியலை செலக்ட் பண்ணணும். அப்போ இப்படித்தான் மனுஷனை எப்படி படைக்கிறாருன்னா, தன்னுடைய பரலோக ராஜ்யத்தின் மெம்பர்ஸ் அவங்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்ன, அவங்களுக்கு எந்த மாதிரி உடல் கட்டமைப்பு, உள்ள கட்டமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் படைக்கிறார். இன் அதர் வேர்ட்ஸ், வேற மாதிரி சொல்லணும்னா, விளக்கத்தை சொல்லணும்னா, புரிஞ்சுக்கணும்னா, ஒரு மீனை படைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். மீன் தண்ணியில் நீந்தணும். தண்ணியில் நீந்துற மீன் தண்ணியில் மூச்சும் விடணும். அதுக்கு ஏற்றது போல அதுக்கு செதில்களை கடவுள் வைக்கிறார். When God created fish to swim, He put in them the ability to swim and gave them gills so that they could breathe in underwater. அப்போ மீனுக்கு இந்த கில்ஸ் அப்படிங்கிற செதிலை வச்சு தான் படைக்கிற. ஏன்னா தண்ணிக்குள்ளே வாழணுங்கிறது அவருடைய பர்பஸ். தண்ணிக்குள்ளே இருக்க அழுக்கெல்லாம் சாப்பிட்டு அது வளரணும், அதை மனுஷன் பிடிச்சி சாப்பிடணும். இப்படி பல குறிக்கோளோட அதை படைக்கிறாரு. அப்போ அந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கான குறிக்கோளை கொடுக்கிறாரு, அந்த குறிக்கோட்டை நிறைவேற்றுவதற்கான உடலமைப்பையும் கொடுக்கிறாரு. இந்த கில்ஸ் பாருங்க, அந்த செவில்கள் என்று சொல்றோம் இல்லைங்களா, கில்ஸ் மீன்ல அது என்ன செய்யுது, இது ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். மூச்சு விடு நம்ம லங்ஸ் எப்படி இருக்கும் அதே போல தண்ணிக்குள்ள அது என்ன செய்யுது, தண்ணியில் கலந்திருக்கிற ஆக்சிஜனை அது உறிஞ்சணும். உடம்புக்குள்ள தண்ணி போய் மூக்கு அடைப்பட்டு சாகக்கூடாது. தண்ணிக்குள்ள இருக்கிற ஆக்சிஜனை உறிஞ்சிட்டு அது கார்பன் டை ஆக்சைடை டிஸ்கிரீட் பண்ணணும், வெளியில விடணும். அப்போ இப்படி ஒரு நுணுக்கமா ஒரு மீனை கூட அவர் படைச்சிருக்கிறார். அந்த குறிக்கோளை நிறைவேற்றணும், அந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கான உடல் கட்டமைப்பு, பண்புகள் எல்லாவற்றையும் அப்படி அமைச்சு வைக்கிறார். அதே போலத்தான் கடவுள் ஒவ்வொரு அனிமலையும் அப்படி படைக்கிறார். கடவுள் மனுஷனை படைக்கும் பொழுது அவன் தன் சாயலில் இருக்கணும், தன் ரூபத்தில் இருக்கணும், இந்த உலகத்தை ஆளணும், வழி நடத்தணும் என்று சொல்லி பர்பஸை கொடுத்து, அந்த பர்பஸுக்கு தேவையான ஆவி, ஆத்மா, உணர்வுகள், உணர்ச்சிகள், பண்புகள், உடல் கட்டமைப்பு, கடவுள் சொல்றதை போய் செய்யறதுக்கு தேவையான அந்த உணர்ச்சி, எந்தூசியாசிசம், பொட்டன்ஷியல்ஸ், ஆற்றலை கொடுத்து தான் அவர் படைக்கிறார். When God created mankind to have dominion over this world and the earth, He imparted to us the ability to govern, rule, lead and manage the earth and the creatures and resources. கடவுள் வைத்திருக்கிற அத்தனை ரிசோர்ஸை, மலைகளை பாதுகாக்கணும், ஆற்றை பாதுகாக்கணும், மழை தண்ணி வந்தால் பாதுகாத்துக்கணும், இப்படி அவர் கடவுள் வைத்திருக்கிற அத்தனை ரிசோர்ஸஸையும் ஒழுங்கா சீரமைக்க தேவையான ஆற்றலையும் அவனுக்கு படைக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நாம் எல்லாம் இந்த கடவுளுடைய ரிசோர்ஸஸ், கடவுளுடைய படைத்த அத்தனை படைப்பையும் ரூல் பண்ணணும், அதை ஒழுங்காக செய்யணும், கடவுள் கொடுக்குற அந்த கட்டளையில் கீழ்ப்படிந்து அதை நம்ம செய்யணும். இதுதான் பர்பஸ். பாருங்க, நம்ம விவிலியத்தில் ஒரு வசனத்தில் வாசித்து நம்ம தொடங்குவோம். யோவான் எழுதிய நற்செய்தி 18வது அதிகாரத்தில் 33 முதல் 38 வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து தொங்கோட போறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி பிலாத்து அவரை இன்டர்வியூ பண்றார். அப்போ பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீரா இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா, என்ன உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள், நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக,
எனது ஆட்சி, மை கிங்டம், இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. மை கிங்டம் டஸ் நாட் பிலாங்ஸ் டு த எர்த். அது இவ்வுலக ஆட்சி போன்றதா இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்காதவாறு என் காவலர்கள் அவர்கள் போராடி இருப்பாங்க. என் காவல்கிட்ட ஒன்று சொன்னால் அடித்து தூக்கி போட்டு போயிருக்கே இருக்க போகிறாங்க. ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். அப்போ ஜீசஸ் ரொம்ப கிளியரா பிலாத்துக்கிட்ட, பைலேட்டுக்கிட்ட ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அக்னாலேஜ் பண்ணுறாரு, நான் அரசன்தான், நான் ஒரு அரசாங்கத்துக்குரிய ஒரு அரசன்தான், ஆனால் என்னுடைய அரசாங்கம் இந்த உலகத்தை போன்றது அல்ல அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். Jesus answered Pilate plainly, acknowledging that he was both king and that his kingdom was from another place, not from the earth அப்படிங்கிறார். அப்போ என்னுடைய ராஜ்யம் என்பது உண்மையை சார்ந்தது. உண்மையா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. நான் சத்தியத்தை சொல்ல தான் வந்தேன், நேர்மையை தான் சொல்ல வந்தேன், கடவுள் என்னை பற்றி சொல்ல வந்தேன். அப்போ பரலோக ராஜ்யத்தினுடைய உண்மையை கடைபிடிக்கிறவங்க தான் என்னுடைய ராஜ்யத்தின் மெம்பர்ஸ், அவங்க தான் டிசைபிள்ஸ் இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது கடவுளுடைய ராஜ்யத்துக்கு உரிய பிள்ளைகள் நாம கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அதுக்கேற்ற அந்த கடவுளுடைய பரலோக ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள் ஏற்பதான் நம்மை டிசைன் பண்ணியிருக்காரு. அவருடைய பர்பஸை நிறைவேற்றதான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஏன் துன்பம் வருது, ஏன் துயரம் வருது தெரியல பிரதர், குழப்பமா இருக்கு தெரியல பிரதர், மனக்கவலையா இருக்கு தெரியல பிரதர், சந்தோஷமா இருக்க முடியல தெரியல பிரதர். அப்போ they do not understand what is happening here. இந்த உலகத்தில் எனக்கு என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியாமலே வாழ்றாங்க. ஏன்னா எதுவுமே அக்யூரேட்டா இல்லை, எதுவுமே ஒழுங்கா இல்லை, நான் நினைக்கிற மாதிரி நடக்க முடியல, நான் ஒரு பிளான் பண்றேன் அது சரியா எக்ஸிக்யூட் பண்ண முடியல. காரணம் என்ன? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் அதே மீனை தான் சொல்றேன். உதாரணம், the fish out of water will quickly suffocate. மீனில் தான் இருக்கணும், அதுக்காக தான் படைச்சாரு அப்படின்னா அந்த மீன்லேருந்து தண்ணியிலேருந்து மீனை எடுத்து வெளில போட்டால் அது மூச்சு விட முடியாமல் துடிச்சு செத்து போயிடும். இதே போலத்தான் ஹியூமன் பீயிங், மனுஷன் தரையில் இருக்குன்னு படைக்கப்பட்டான், அவனை தூக்கி தண்ணியில் போட்டால் எவ்வளோ நேரம் இருந்த முடியும்? மூச்சு விடாமல் செத்து போயிடுவான். பட் we are designed for the heavenly kingdom and forcibly we are living for the earthly kingdom because of a lustful desire. நம்மளுடைய சொந்த உடல் ஆசை, உள்ள ஆசை, உலகத்தில் காமிக்கிற அந்த ஆசைகள், பேராசைகள், இதனால என்ன செய்யறோம்? பரலோக ராஜ்யத்தில் அதில் வாழணும், அவருடைய சித்தத்தின்படி வாழணும். we belong to different kingdom altogether. பூமியில வாழ்ந்தாலும் என்னுடைய பண்புகள்லாம் கடவுளை போல இருக்கணும். அந்த உலகத்தில் வாழ்வதற்காக, அந்த ராஜ்யத்தில் வாழ்வதற்காக படைக்கப்பட்ட நான் என்னை கொண்டு வந்து என்ன பண்றேன்? அந்த உலக பிரியமான ராஜ்யத்தில் கொண்டு என்ன வைக்கிறேன், பிசாசின் ராஜ்யத்தில் என்ன வைக்கிறேன். அதனால தான் குழப்பம், என்னால் வாழ முடியல, கோஆப்ரேட் பண்ண முடியல. ஒரு மீனை வந்து தரையில் போட்டால் எப்படி மூச்சு விட முடியாமல் துடிச்சு சாகுமோ அப்படித்தான் இந்த உலகத்தில் நம்ம செத்து கொண்டு இருக்கிறோம். we are not able to do what we like, what we desire, what we plan. The main problem is environment changes. Our environment only is the environment of the kingdom of God. நம்முடைய சூழல், சுற்றுப்புற சூழல் என்ன? நம்ம கடவுள் இருக்கணும், நம்ம வானத்தூரில் இருக்கணும், நம்முடைய கடவுளை சுற்றி இருக்கணும், அவருடைய உண்மை, நேர்மை, நீதி தான் நம்முடைய சுற்றுப்புற சூழல். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது ரொம்ப சீரியஸாக நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். we designed to do the will of God only in the kingdom of heaven. அதனால தான் முதல்ல அதை தேடியா நெருங்கிய வழி இருந்தாலும் உள்ளர புகுந்துரு, பரலோக ராஜ்யத்துக்குள்ள உள்ளர போயிரு, அங்க உள்ளர போனதான் உனக்கு வாழ்க்கை அப்படிங்கிறாரு. பிகாஸ் we are not designed to live in this world. நாம் இந்த உலகத்தில் உலக பிரியமான காரியங்களை செய்யறதுக்கு நம்முடைய உடல் அமைப்போ ஆவி ஆத்மா ஒத்தே போகாது. அதனால தான் அங்க எப்பொழுதும் ஒரு ஃபைட் நடக்குது. உடல் ஆசைகளுக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, we are designed to rule this world, not to be ruled. We are designed to govern this world, not to be governed by somebody else. அதான் தொடக்கத்திலே சொன்னேன், என்னை எதிர்க்கவோ என்னை ஆளவோ அடக்கவோ அந்த உலகத்தில் ஒருத்தனை இருக்க முடியாது. உங்களுக்கும் அப்படித்தான். உங்களை அடக்கால, உங்களை வழிநடத்த கடவுளை தவிர யாரும் உங்களை அழிக்க முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெனரல் மேனேஜரா இருந்தாலும் அவங்க இருக்கக்கூடிய அது ஜூனியர்ஸ் சில நேரத்தில் செய்ய மாட்டாங்க. எதிர்ப்பு என்னடா இருந்தாலும் சொல்லிட்டே இருக்கான், என்னடா இந்த ஃபார் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு ரெண்டு விஷயம். ஒன்று வந்து கீழ்ப்படியாமை, சின் ஒரு போர்ஷன். இன்னொரு பெரிய போர்ஷன் என்னன்னா, அந்த ஜெனரல் மேனேஜர் தான் அவனுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அவனுக்கும் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. நான் ஒரு லீடரா வரணும், இவன் சொல்றதை என்ன கேட்கணும். அப்போ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, அந்த லீடர்ஷிப் அவன் லீடரா இருக்கிறதுக்கு படைக்கப்பட்ட ஒவ்வொருத்தனும் லீடரா இருக்க முடியலங்கும் போது அங்க ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாக் அல்லது கான்ஃபிளிக்ட் உண்டாகுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நாம இந்த உலகத்தில் இருக்கிற சூழலை ஆள வேண்டும். எனக்கே என்ன ஆள முடியல, என்னையே என்ன நல்லா மதிக்க முடியல, நான் அழகா இருக்கிறேன்னு என்னாலே சொல்ல முடியல, என்னால இதை செய்ய முடியுங்கிறது சொல்ல முடியல. பிசாசு அதானே சொல்லி வச்சிருக்கு, செல்ஃப் டவுட். இப்போ என்னுடைய திறமை, என்னுடைய ஆற்றல் எல்லாவற்றையும் நான் வந்து நம்ப முடியலையே. அன்சர்டனிட்டி அபவுட் மை எபிலிட்டி, மை பொட்டன்ஷியல்ஸ், மை கெப்பாசிட்டி. அப்போ இந்த சூழல்ல வாழும்போது நான் எப்படி இந்த உலகத்துல கோப்ப பண்ண முடியும்? அதனால்தான் ரோமருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரத்துல டோன்ட் பி த கன்ஃபார்மர் டு த வேர்ல்ட் அப்படிங்கிறார். இந்த உலகத்தை சார்ந்து வாழாதையா, இந்த உலகத்தில் இருக்கிற உலகத்தை சார்ந்து வாழாதைங்கிறார். ஏன்? We are designed to live in the kingdom of God. பரலோக ராஜ்யத்தில் வாழ்வதற்காக நான் டிசைன் பண்ணி ஒரு கடவுள் நினைத்து சிந்தனையில் வைத்து உருவாக்கின அழகான படைப்பு நானு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ சக்சஸ் என்பது நாட் வின்னிங். சக்சஸ் என்பது ஒரு ஜெயம் எடுக்கிறது அல்ல, அதிக மார்க் வாங்குறது அல்ல. சக்சஸ் என்பது ஓவர் எ பீரியட். நான் 5 வயசாச்சு, 30 வயசாச்சு, அப்போ என்னிடமிருந்து ஒரு நல்ல ஆரோக்கியராஜ வெளியில கொண்டுட்டு வர்றது தான் சக்சஸ். பிரிங்கிங் அவுட் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆரோக்கியராஜ் ஃப்ரம் மீ, ஃப்ரம் விதின். என்னிடமிருந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியராஜ, மன்னிக்கக்கூடிய, நேர்மையுள்ள, பரிசுத்தமான, அல்ல கடவுளை மற்றும் நம்பி வாழக்கூடிய, பரலோக ராஜ்யத்தில் கிங்கா வாழக்கூடிய, சிட்டிசன்ஷிப் வைத்திருக்கிற ஒரு நல்ல மனுஷனா என்னை வெளியில கொண்டு வர்றதுதான் சக்சஸ். இன்னும் ஒரு வார்த்தையில் சொல்ல போனா, சக்சஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் டு ஃபுல்ஃபில்லிங் த பர்பஸ் ஆஃப் காட். கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் நமக்கு வெற்றி. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த செல்ஃப் டவுட் வந்துருச்சுனாவே அவன் என்ன என்னை பத்தி என்ன சொல்றான், அவன் என்ன என்னை பத்தி என்ன சொல்றான், அந்த ஃபாதர் என்ன என்னை பத்தி என்ன சொல்றாரு, இப்படி மற்றவங்க என்ன சொல்றாங்கிறத பார்த்து அவங்க கேவலமா சொல்றாங்க. அதையே நினைச்சு நான் ஒண்ணுமில்லைன்னு நம்ம ஒரு நிலைக்கு வரோம். பார்த்தீங்களா? அது ஒரு பக்கம். என்னையே நான் இழிவுபடுத்தி நான் சரியில்லை, நான் அப்ப செஞ்ச தப்பு, இந்த முற்காலத்தில் செஞ்ச தப்பு, அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தப்பு, நேத்து செஞ்ச தப்பு, இதே நினைச்சு நான் ஒரு அன்வர்த்தி, செல்ஃப் ரீக்ரிமினேஷன் அப்படிங்கிற இமோஷனல் பிட்டுக்குள்ள நான் ஒரு குற்றவாளி, கோழைங்கிற ஒரு உணர்ச்சி நிறைந்த அந்த குழிக்குள்ள அமர்ந்துட்டீங்கன்னா யூ கேனாட் கம் அவுட், வர முடியாது. அப்போ நாம் எல்லாம் வெற்றி பெற வேண்டிய பிள்ளைங்க, பரலோக ராஜ்யத்தில் தோத்து போற பிள்ளைங்கல்ல, ஜெயம் எடுக்கக்கூடிய பிள்ளைங்க. பாருங்க, வென்னவர் கடவுளை பாருங்களேன், உங்களை பார்க்கறதுக்கும் பிறர் உங்களை பார்க்கறதுக்கும் கடவுள் உங்களை பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அவருக்கு தான் தெரியும் உன்னை எப்படி டிசைன் பண்ணியிருக்கிற, உனக்குள்ள இருக்கிறது என்ன, உன்னுடைய உடல் அமைப்பு என்ன, உன் மனசு எப்படி இருக்கும், உன்னை எப்படி பெரியால் ஆக்கலாம் அப்படிங்கிறது அவருக்கு தானே தெரியும். அன்பான சகோதர சகோதரிகளே, whenever God speaks to you, he addresses you based on what God knows about you, not on what other people talks about you, think about you. கடவுள் கிதியோனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான்னா, அவர் கிதியோனை வந்து பயந்தாங்கொழியா ஒரு மில்லுல போய் கம்பை அரைச்சி தேய்ச்சி எதையோ சோளத்தை எதையோ பறிச்சு சாப்பிட்டு இருந்தார். ஏன்னா எதிரிகள் வந்து நாட்டை கான்கோர் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு விதை விடுவாங்க, ஏறு ஓட்டுவாங்க, விளைச்சலை வந்து அவன் அறுத்துட்டு போயிடுவான். அவங்களுக்கு பயந்து மலை இடுக்கல்ல ஒளிந்து கொண்டிருந்த ஒரு கோழை தான் கிதியோன். இந்த 12 கோத்திரத்துல ஒரு லோவர் ட்ரைப்ஸ், மோசமான ஒரு கோத்திரம், ட்ரைப்ஸ் என்று சொல்றாங்க. அப்போ அந்த மோசமான கோத்திரத்துல மோசமான அப்பாவுக்கு பிறந்த மோசமான பையன் தான் கிதியோன். அப்ப கிதியோனை பார்த்து கடவுள் கூப்பிடுறாரு. ஒரு மிதியானியர்கள், அவன் வந்து மரௌடிங் மீடியனைட்ஸ் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மரௌடிங் அப்படின்னா அவங்க பயங்கரமான கொள்ளையடிக்கிற ஒரு மக்கள். பிறந்ததுலேருந்து கொள்ளடிப்பாங்க. மாமா, அத்தை, புருஷன், பொண்டாட்டி, மாமனார், மாமியார், மருமகள் அத்தனை பேர் சேர்ந்து போய் கொள்ளடிக்கிற குடும்பமா இருக்கும். மிதியானியர்கள் என்று சொன்னால் மோசமான ஒரு மனுஷ இனம். அந்த மனித இனத்தை அடிச்சு நொறுக்கிறதுக்கு இந்த கோழையை கூப்பிடுறாரு.
கிதியோனே எழுந்து போ, இருக்கிற பலத்தோட போ, நீ யூ ஆர் எ மைட்டி வாரியர் அப்படிங்கிறாரு. அப்போ வெளியில அவன் தன்னை பார்த்து மோசமா நினைக்கிறான், வெளியாட்கள் நினைக்கிறான் அவன் ஒரு கோழ மோசமா நினைக்கிறான். ஆனா கடவுள் he addresses to the mighty warrior abides in Gideon. அப்ப கிதியோனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த மிக வல்லமையுள்ள போர் வீரனுக்கு தான் அட்ரஸ் பண்றாரு. வெளியில இருக்கிற பாவிக்கு, வெளியில இருக்கிற கருப்பா இருக்கிறேன், நான் ஒல்லியா இருக்கிறேன், நெட்டையா இருக்கிறேன், கொட்டையா இருக்கிறேன், சரியில்லை, அழகில்லை, அழகாற்றம், அதுக்கெல்லாம் அட்ரஸ் பண்ணல. கடவுள் உள்ள இருக்கிற உள்ளழக பார்க்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, கிதியோன் பரலோக ராஜ்யத்தினுடைய வேல்யூஸ்க்காக, அந்த நேர்மைக்காக அவன் படைக்கப்பட்டான். அவனுக்குள்ள அத்தனை எபிலிட்டி, பொட்டன்ஷியல்ஸ் இருக்குது. ஆனா அவன் என்ன பண்றான், இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான், உலக பிரியமான ராஜ்யம். அதனால கடவுள் சொன்னார், என்னோட ராஜ்யம் இந்த உலகத்தின் ராஜ்யத்தை போன்றதல்ல, அது பரலோக ராஜ்யம், அது வேற, அது உண்மையை சொல்ல வந்தது. அவனுக்குள்ள இருக்கிற உண்மை என்ன, அவன் ஒரு மைட்டி வாரியர், அதை சொல்ல இந்த உலகத்துக்கு வந்துச்சு, அதை வெளியில கொண்டுட்டு வராரு. அப்போ இந்த கிதியோன் இந்த மீனை போல, மீன் தரையில் இருந்தால் அது எப்படி மூச்சோட முடியாம அது சாகுமோ, அதே போலத்தான் கிதியோன் பரலோக ராஜ்யத்தில் வல்லமே இருக்க வேண்டியவன் முடியாது, நடக்காதுன்னு சொல்லி இந்த உலக பிரியமான ராஜ்யத்தை கடந்து மூச்சு விட முடியாம கடந்தான். அவனை மிகப்பெரிய ஒரு ஆளாய் கடவுள் மாற்றினார். தாவீது விட்டு கடவுள் போனார்ல, இறைவாக்கினை அனுப்பிச்சு போய் சொல்றாரு, there is a king in our house அப்படிங்கிறார். அப்போ சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன் தாவீது, அந்த தாவீதுக்குள்ள ஒரு அரசனை பார்க்கிறாரு கடவுள். ஏனென்றால் தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவன்ட்ட அவர் அட்ரஸ் பண்ணல, அந்த ஆட்டாம்புழுக்கு அல்றவனை அட்ரஸ் பண்ணல. அந்த வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் என்ன நினைச்சாங்க, அவன்லாம் ஒரு ஆடு மேய்க்கிறான், அவனால எப்படி போர் முடியும்னு சொல்லிட்டு தாவீதை பத்தி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. அப்பா அம்மா சகோதரர்கள் அத்தனை பேரும், உனக்கு ஆடு மேய்க்க தான் லாய்க்கு அப்படின்னாங்க. இதுதான் வெளிப்புறத்திலிருந்து அவனை பார்க்கறது. ஆனால் கடவுள் அட்ரஸ் பண்றாரு, அந்த ஆடு மேய்க்கிறவனுக்குள்ள ஒரு அரசன் இருக்கிறான், அந்த அரசனுக்கு ஹலோ கிங் டேவிட் அப்படிங்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இங்க இருக்கிற பிரச்சனை என்ன, நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கை இந்த உலகத்துல பிறந்தோம்னா அது ஒரு வேலையா, ஒரு டியூட்டியா, ஐயோ ரெஸ்ட் இல்லை, ஐயோ கஷ்டமாச்சு, ஐயோ டைம் இல்லை, பரபரப்பா இருக்கு, இப்படியே சொல்லி 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 இதை ஒரு ஜாபா, ஒரு போரான ஒரு டியூட்டியா பார்க்கறதான் பிரச்சனை. Rather, it is the wonderful opportunity given to Gideon to release the heavenly power and authority of the kingdom of God. அப்போ நம்ம வாழ்க்கையில் கொடுக்கிற ஒவ்வொரு வேலையும், வேலைப்பழுவா இருக்கட்டும், மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கடவுள் என்ன பண்றாருன்னா, அந்த பரலோக ராஜ்யத்தில் ஒரு அருமையான ஒரு சிச்சுவேஷன் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி அந்த அந்த அபிஷேகத்தை, வல்லமை, அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலை நம்மளிடமிருந்து ரிலீஸ் பண்றாரு. ஆபிரகாம், சாராள், உனக்கு நான் ஒரு குழந்தை கொடுப்பேன் அப்படின்னாங்க. 75 வயசு குழந்தை இல்லை, ஐயோ எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை இல்லை. நம்பல. அவங்க பரலோக ராஜ்யத்தில் வாழ்வதற்காக படைக்கப்பட்டவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவர் எப்போ இந்த பரலோக ராஜ்யத்துக்காக படைக்கப்பட்ட அந்த உலக ராஜ்யத்தில் வாழ்ந்தார், அது வரைக்கும் ஆசீர்வாதம் வரல. 99 முடிவெடுத்தார், இனிமே கடவுள் வாக்குறுதி நிறைவேறாம இருக்காதுனாரு. பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளர வந்தாரு. அந்த ஆண்டை கடவுள் கொடுத்தார் குழந்தைய. அன்பான சகோதர சகோதரிகளே, மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. மீன் தண்ணிக்குள்ள இருந்தால் தான் வாழ்க்கை, தரையில் இருந்தால் வாழ்க்கை வாழ முடியாது. என்ன நடக்குதுன்னே தெரியாது, சஃபகேஷன் தான் இருக்கும், மூச்சு விட முடியாது. நாம தரையில் வாழ வேண்டியவன், தண்ணியில் இருந்தால் வாழ முடியாது. அப்போ நான் ஏசப்பா மிக தெளிவாக சொன்னது போல, என்னுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யத்தின் மதிப்பீடுகளை வைத்து தான் நான் வாழணுமே தவிர, இந்த பிசாசின் ராஜ்யத்தில், இருளின் ராஜ்யத்தில் வாழ்ந்தேன்னா மூச்சு விட முடியாமல் மரித்து விடுவேன். வாழ்க்கை என்றால் ஒளியின் ராஜ்யத்துக்கு வாருங்கள். மிக அருமையான வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது. காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுள் அவருடைய திட்டத்திற்கேற்ப நம்மை படைத்து, அவருடைய திட்டத்திற்கேற்ப நாம் வாழ தேவையான எல்லா ஆற்றலையும் கொடுத்து, அதற்கு தேவையான எல்லா ஃபேக்கல்ட்டி நமக்கு கொடுத்து, அப்படியாக நம்ம இந்த உலகத்துல அவருடைய திட்டப்படி வாழ அழைத்தார். ஆனால் நாம் அந்த நோக்கத்தை மறந்து போனோம், அவருடைய திட்டத்தை புரிஞ்சு கொள்ளல. நமக்கு என்னெல்லாம் பொட்டன்ஷியல் கொடுத்திருக்காங்களோ அதையும் அறிந்து கொள்ளாமல் ஏதோ இந்த உலக போக்கிலே வாழ்ந்து வாழ்ந்து மூச்சு திணறி கொண்டிருக்கின்றோம். தண்ணீரிலிருந்து வெளியே எடுத்து போடப்பட்ட அந்த மீன் அப்படியே சஃபகேட் ஆகி மூச்சு திணறி துடிதுடிப்பது போல, ஐயோ எனக்கே இந்த பிரச்சனை, என்னையே இப்படி படைச்சார், என்னையே இப்படி ஆக்கிட்டார், கடவுள் ஏன் இந்த குடும்பத்துல வச்சார், எனக்கு ஏன் இப்படி பிரச்சனைன்னு அவரையே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். We are living in the wrong place. இயேசு கிறிஸ்து சொன்னபடி என்னுடைய ஆட்சி இந்த உலக ஆட்சியை போன்றது அல்லன்னு அவர் தெளிவா இருந்தார்.
சோ அதனாலதான் அவரால தந்தையினுடைய விருப்பத்தை மட்டுமே இந்த உலகத்துல நிறைவேற்றி வெற்றிகரமா வாழ முடிஞ்சிச்சு. நாம நம்ம சொந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், அல்லது மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மற்றவங்க சொல்றது, நம்மளை பத்தி சொல்றதெல்லாம் சரிதான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம நம்மளை பத்தி என்ன கணிச்சு வச்சிருக்கோமோ அதான் சரின்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்ல, கடவுள் என்னை பார்த்து என்ன சொல்கிறார், எனக்குள்ள அவர் எதை பார்த்து என்னை படைத்திருக்கின்றார், எனக்குள்ள வைத்திருக்கிற ஆவி அதை அவர் எவ்வளவாய் மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்பதெல்லாம் புரியாததுனாலதான் நாம் மூச்சு திணறி கொண்டிருக்கிறோம், புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். வெற்றி வெற்றி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏதோ பதவியும் பணத்தையும் புகழையும் தேடிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமா இது வெற்றியும் அல்ல, வெற்றி தரக்கூடிய அந்த சந்தோஷம் நமக்கு நிறைவும் நமக்கு கிடைக்க போறதே இல்லை. சக்சஸ் அப்படிங்கிறது நான் எதுக்காக படைக்கப்பட்டனோ அந்த பர்பஸ் படி நான் வாழ்றது, எனக்குள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வர்றது, கடவுள் எனக்குள்ள என்ன வச்சிருக்காரோ அதன்படி வாழ்வது, அதுதாங்க சக்சஸ். இந்த உலகம் காட்டுகிற வெற்றி அல்ல. ஆகவே அதை நினைச்சிட்டு நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், எனக்கு பணம் இல்ல, எனக்கு புகழ் இல்ல, எனக்கு அழகு இல்ல, எனக்கு சரியா இல்ல, எனக்கு குழந்தை பிறக்கல, எனக்கு திருமணம் ஆகலன்னு சொல்லி இந்த உலக ஆட்சியை பத்தி மட்டுமே நினைச்சு நாம தோல்வியுற்றவர்கள் நினைச்சு கதிகலங்கி போயிருக்கிறோம். ஆனா இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மை கடவுளை நோக்கி வழி நடத்தட்டும். நீ எந்த குழப்பத்துல இருந்தாலும் சரி, மேலும் மேலும் குழப்பத்துக்குள்ளாக நோக்கி பாருங்கள் அவரை. ஏனென்றால் அவர் உங்களை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கின்றார். உங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நாம் அமர்வதும் எழுவதும் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் படைத்து வைத்த படைப்பாகிய நமக்குள்ளிருந்து அந்த படைப்பை முழுமையாய் வெளியே கொண்டு வரணுங்கிறது அவருடைய விருப்பம். அவருடைய பாதத்தில் அமர்வோமா? நம்மை முற்றிலுமாய் அறிந்து காக்கிற அந்த கடவுளிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய ஆராய்ச்சிக்கு நம்மை உட்படுத்துவோம், அதன்படி வாழ தீர்மானம் எடுப்போம். வாருங்கள், இதையே ஜெபமாய் இந்த பாடலை பாடுவோம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே என்று சொல்லி அவரை ஆராதித்து பாடுவோம். இவ்வளவாய் அறிந்து காக்கிற கடவுள், அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாம் நடக்கும் பொழுது நமக்குள்ளிருந்து அந்த உள்ளான மனுஷன், நமக்குள்ள இருக்கிற அரசன், நமக்குள்ள இருக்கிற லீடர் அவன் வெளியே வருவான். அப்பொழுது கடவுளுடைய நாம மகிமை அடையும், நாமும் சந்தோஷப்பட முடியும். உணர்ந்து பாடுவோம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. என்னுடைய எண்ணங்கள் முதலா எனக்கு தெரியுமே, நீயே சோர்ந்து போற மனமே, உனக்குள் இருக்கிற ஆற்றலை அறிந்தவன் நான். என்னுடைய பாதத்தில் அமர்ந்திடம் கற்றுக்கள் என்று கூறுகிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நம்முடைய கருவில், நம்முடைய தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அதை அறிந்த கடவுள்
உள்ளுறுப்புகள் எல்லாம் உருவாகும் முன்னரே அதை டிசைன் பண்ணவர் அவர். நம்ம எப்படி வாழணுமோ அப்படி வாழ தேவையான அத்தனை ஆற்றலையும் நமக்குள் வைத்திருக்கின்றார். அவரை நம்பி வாழுங்கள், வாழ்வோம். என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்கிறவரே, இடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் வைத்திருக்கிற அந்த உள்ளான மனிதனை கண்டுகொண்டு அதை வெளிக்கொணர்ந்து உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழும்படியான அப்பா ஒரு அக்கினி ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும் சுவாமி. பிள்ளைகள் உருமாற்றம் அடைவார்களாக அப்பா. அவருடைய போக்கஸ், அவருடைய எண்ணங்கள், அவர்களுடைய விஷுவலைசேஷன் எல்லாம் மாறட்டும் ஆண்டவர். இந்த உலகத்தை கண்களால் காண்கிறதை தாண்டி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை புரிந்தவர்களாக, உம்முடைய ராஜ்யத்தின் நோக்கத்தை புரிந்தவர்களாக, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாக உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வலம் வருவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.